இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்ற தேர்தலில் அது நீங்க 75 எடுத்துக்கிட்டா இதுவும் அதே அளவுக்கு தான் நம்பர்ல நடந்த ஒரு ஜக்லரி. அப்ப நீங்க இப்ப சொல்றதுனால இவ்வளவு பெரிய ஓட்டுங்கிறது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு கிரேவு. போன தடவை ஆட்சி மாதிரி இருக்குல்ல. என்னுடைய பார்வையில் இந்த தடவை திமுக 3வது இடத்தை பிடிக்கும். 1,40,00,000 45 லட்சம் வாக்குகள் தான் திமுக வாங்கும். இப்போ டிவிக்கு 75,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு 200 ஓட்டாவது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது டிவிக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1.55 1,55,00,000 என்னுடைய. நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட டிஎம்கே ஓவர் ரூல் பண்ணுது அப்படிங்கிறீங்க. டிஎம்கே விட டிவிக்கே ஜாஸ்தி வாங்குதுன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். மாணவர்கள், ஜனத்தொகை, இது ரெண்டை தான் நான் வச்சுக்கிட்டு பேசுறேன். திமுக விட டிவிக்கே இந்த வாட்டி அதிக ஓட்டு வாங்குது. அவங்க டோர் டோர் போனா மட்டும் அவங்களுக்கு ஓட்டெல்லாம் விழுந்துடாது. விஜய் டோர் டு டோர் போகலைன்னாலும் அவருக்கு ஓட்டு விழுகுது. இப்ப நம்ம மட்டும் என்ன விஜய் ஆதரவாளரா? ஆனா உண்மையை தான் பேசியாரு. இது மக்கள் ஒரு மாற்றத்தை காண தேர்தல். இந்த வாட்டி 2 திராவிடமும் வேண்டாங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த திராவிடியன்கிற வார்த்தையே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து, அந்த டிஸ்கோர்ஸ்ல இருந்து விடுபட போகிற நேரத்தில் என்னுடைய வருத்தம் எல்லாம் பிஜேபி ஒரு தவறான முடிவெடுத்து ஒரு அலையன்ஸ் போயிட்டாங்களோ. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு இன்று எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 எலெக்ஷன் போலிங்லாம் எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய முதல் கட்ட பார்வை இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் மாதிரி எனக்கு பட்டது. அடுத்தது விஜயோடைய தமிழக டிவிக்கு வெற்றி கழகம் கடைசி 4 நாட்களில் ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் பட்டது. அதற்கு முன்னால் எவ்வளவோ விமர்சனங்கள்லாம் வந்தது. அவர் சரியாக கேம்பெயின் போகலை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனார், வெயில் வந்தால் கேன்சல் பண்ணி, அதெல்லாம் இருந்தாலும் களத்தில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பல இடங்களுக்கு நானும் போய் பார்த்தேன். பல ஊர்களில், வெளியூர்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள், கட்சி பிரமுகர்கள், முக்கியமாக அதில் எதிர்கட்சி பிரமுகர்கள், அவங்க கட்சியோ நம்ம கட்சியோன்னு இல்லை, எல்லாருமே ஒருமித்ததில் சொன்னது என்னென்னா, திமுகவுடைய களப்பணி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இவ்வளவு செயலாற்றணும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. அது எனக்கும் அது பட்ட மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு முதல் கட்ட பார்வை. சென்னையில் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது மற்ற பர்சன்டேஜ் எல்லாம் இல்லை, ஒவ்வொரு இயருக்கும் கூடுறதை விடவும் குறைவு தான், லோ பர்சன்டேஜ் தான். பட் சென்னையில் 54 to 60% இந்த மாதிரி தான் ரெகுலராக. அங்கேருந்து 84% அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல. ஆமாம். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கட்டபொம்மன் சினிமாவில் ஒரு வசனம் வரும், எண்ணிக்கை தெரியாத குற்றம் அப்படின்னு. என் மேலே எத்தனை குற்றங்கள் சுமைகளும் எத்தனையோ சுமத்தலாம், எண்ணில் அடங்காது அப்படிமா. அப்போ கட்டபொம்மன் திருப்பி கேட்பார், எண்ணிக்கை தெரியாத குற்றம். அது மாதிரி நம்ம இந்த எஸ்ஐஆரை சரியாக புரிஞ்சுக்கிடாததுனால தான் இப்படி ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பர்சன்டேஜ் வந்ததாக நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்பரை பார்த்தா அப்படி கிடையாது. நீங்கள் உண்மையான நம்பர் பார்த்தா போன எலெக்ஷனில் என்ன மாதிரி நடந்ததோ அதே அளவுக்கு தான் இந்த வருஷமும் இந்த தேர்தலும் நடந்திருக்கு. இந்த 5 வருஷத்தில் அந்த 5 வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்கும் இல்லையா, எண்ணிக்கை அவ்வளோதான் நடந்திருக்கு ஒழிய மற்ற பெருசாக எதுவும் நடக்கலை. ஆனால் அது நமக்கு பர்சன்டேஜில் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு 75லேருந்து 85க்கு ஜம்ப் ஆன மாதிரி நமக்கு ஒன்று படுது. உங்களுக்கு சிம்பிளாக காட்டணும்னா ஒரு எண்ணிக்கையை காட்டுறேன். இது போன தேர்தல். போன தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு? 6,29,00,000. வாக்கு அளித்தவர்கள் 4,63,00,000. இது 74-75% இது கரெக்டா? நம்ம இந்த எஸ்ஐஆர் திருத்தம் அந்த கீழே இருக்கிற 6,29,00,000 சொல்கிறோம் இல்லையா, ஆமாம், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா 5,79,000 73 ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு.
ம். 60 லட்சம், நம்ம 64 லட்சம் இதில் குறையுது. Reduce ஆயிடுச்சு. மேலே எவ்வளவு 484, 4,84,00,000. இது என்னன்னா ஒரு 21 லட்சம் புதிய வாக்காளர்கள், மொத்தம் 27.5 லட்சம் புதிய வாக்காளர்கள். ஆனால் இறந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா. பட்டியலிருந்து விடுபட்டு போனவங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எஃபெக்டிவாக 21. இது வந்து கரெக்டு தான். ம். ஸோ கீழே உள்ள டினாமினேட்டர் குறைஞ்சிருக்கு, மேலே உள்ள நியூமரேட்டர் கூடியிருக்கு. ஆனால் இந்த 484 அந்த 463 பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. அதை கவனிச்சிங்களா? இல்ல. ம். ஸோ வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை வந்து எப்பயும் தான் இருக்கு. ம். மொத்த வாக்காளர் பட்டியல் அந்த நம்பர் குறைஞ்சதுனால இது வந்து உங்களுக்கு 85 காட்டுது. ம். இவ்வளவுதானே ஒழிய சென்ற தேர்தலில் அது நீங்கள் 75 எடுத்துக்கிட்டா இதுவும் அதே அளவுக்கு தான். ம். இல்லை இது 85 எடுத்துட்டா போன தேர்தலே 85 தான் நடந்திருக்கு. ஆனால் நம்ம தப்பான நம்பர்களை வச்சு விகிதாச்சாரம் பார்த்துருக்கோம். நம்பர்ல நடந்த ஒரு ஜக்லரி. சரி, அப்ப நீங்க இப்ப சொல்றதுனால இவ்வளவு பெரிய ஓட்டுங்கிறது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு கிரேவு. போன தடவை ஆட்சி மாறி இருக்குல்ல. இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார், போன முறை ஆட்சி மாறி இருக்கு. இப்போ போன முறை இந்த வந்த மாதிரியான ஆட்சி பெர்சன்டேஜ் மாற்றத்துக்கான தான், percentage தான் அதே தான் இந்த முறை இருக்குது. இருக்கு. அப்ப எப்படி ஆட்சி மாற்றம் சொல்ல முடியும்? போன தடவை ஆட்சி மாறி இருக்குல்ல, அதிமுக போய் திமுக வந்தது இல்ல, அப்ப இப்பயும் அதே தானே இருக்கு. ம். ஸோ அந்த அதுதான் அந்த மாடல் தான் நீங்க எடுக்கிறீங்க. நான் அந்த ஆட்சி மாற்றம்ங்கிறதுல மாற்றம் அப்ப கிடையாது. இதுல விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமா இருக்குல்ல, அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும்ல. அது வந்து இருக்கிறதுல இந்த 484 வந்திருக்கு பாருங்க. ம். இதுதான் பிரிச்சு அந்த எப்படி பிரியுதுங்கிறது தான் நம்ம அடுத்து பேசலாம். ம். ஸோ நம்ம மொத்த வாக்காளர்களும் வாக்களித்தவர்கள் சதவிகிதம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா போன தேர்தலில் என்ன எண்ணி பர்சன்டேஜோ அதே தான் இப்பயுங்கிறது என்னுடைய முதல் கட்ட பதிவு. ம். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்சர்வ் பண்றேன், அதனால தான் நான் செகண்ட் கொஸ்டின். ஓகே. ஆமாம். இப்போ விஜய் வந்ததுனால மற்ற கட்சிகளுடைய ஓட்டு எப்படி பாதிக்கும், அதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? எஃபெக்டிவாக நீங்கள் கேள்வின்னா இந்த ஒரு கட்சி, நான் வந்து இந்த ஒப்பீனியன் போலு, சர்வே, இந்த எண்ணிக்கைகளையெல்லாம் நான் எடுத்துக்கிடுறதே கிடையாது. எனக்கு அது தெரியாது. நான் அதை பற்றி நான் கருத்து சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய மேதாவி கிடையாது. ஆனால் இதே நம்மளுடைய இன்டர்வியூவில் நீங்கள் தான் கேள்வி கேட்கும் பொழுது 24 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே நான் சொன்னேன் வாக்காளர் பட்டியலில் ஒரு 65 லட்சம் ஓட்டு எக்ஸஸ் இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். ஆமாம், நம்ம அது இல்லை. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து நம்ம எஸ்ஐஆரை பற்றி பேசும்பொழுது அது 65 இல்லை 90 லட்சம் வரைக்கும் போகும், 1 கோடி கூட போகும்னு சொன்னோம். உண்மையில் நடந்தது என்ன? ஃபஸ்ட்டு எஸ்ஐஆரில் வந்து 90 லட்சம் வாக்காளர்கள் எக்ஸஸ்னு தமிழ்நாடுல தேர்தல் கமிஷன் சொல்லிச்சு. அப்புறமா ஒரு 25 லட்சம் வாக்காளர்களை இல்லை விடுபட்டு போனவங்க அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி எஃபெக்டிவாக இப்போ 65ல் நிற்கிறோம் இல்லையா? இதுக்கு வந்து நான் வேற எந்த டேட்டாவும் எடுத்துக்கல. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அடிப்படையாக வச்சு, ஏன்னா அவங்க தான் பிற்காலத்தில் வாக்களிக்க போகிறாங்க. இந்த எண்ணிக்கை வந்து நமக்கு ஒரு வருஷமும் பேப்பரில் பப்ளிஷ் ஆகுது. இதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அந்த 65 லட்சம் எக்ஸஸ் இருக்குது. ஜனத்தொகைக்கும் வாக்களிக்க முடியாதவர்களுடைய எண்ணிக்கையை கழிச்சாச்சுன்னா டேலி ஆகலைங்கிறது அப்போ நமக்கு தெரிய வந்தது. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பேசணும்னா நான் இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன். பொதுவாக எலெக்ஷனுக்கு முன்னாடி 1000 சொல்லிக்கிடலாம். இது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம். இருந்தாலும் என்னுடைய அணுகுமுறை சரியாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இருந்தால் 100% கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டா 100% தப்பாக போகும். அப்படி தான் நடுவில் இருக்கும்னு நான் வந்து வாதாட ஒரு சமாளிக்க விரும்பலை. என்னுடைய பார்வையில் இந்த தடவை திமுக 3வது இடத்தை பிடிக்கும். சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், ஒப்பீனியன் போல அது இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதிமுக பாஜக ஒர்க் பண்ணாங்களா? இல்லை, நான் அதிமுக பாஜக பற்றியே சொல்லலையே. திமுக 3வது இடத்தை பிடிக்கும்னு தானே சொல்லியிருக்கேன். அப்போ அதிமுக பாஜக முதலிடம் அது எனக்கு அது நான் நீங்கள் தான் சொல்லணும். நான் திமுக வந்து இந்த தடவை வந்து ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு வீக்காக இருக்கும் சார். ஒரு 1.5 ஆண்டுகளா 2 ஆண்டுகளா அவங்களுடைய இவ்வளவு இல்லை, நான் அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குவாங்கங்கிறத கூட ஒரு கணிப்பில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். உண்மையாக பொய்யாங்கிறத 4ஆம் தேதி பார்த்துக்கிடலாம். அது தவறாக இருந்தாலும் நம்ம வந்து இது வந்து தொழில் முறையில் நம்ம இது ப்ரொஃபஷனல் கிடையாது நான். அதனால் தப்பாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது. 1,40,00,000 45 லட்சம் வாக்குகள் தான் திமுக வாங்கும் அப்படின்னே நான் சொல்கிறேன்.
1,40,40,000. 40,000 45 லட்சம் சார் இப்போ இதுவே ஒரு நியர்பை ஒரு 40% வந்துருச்சு சார். வராது. 29% தான் 29% வந்துரும். ஓகே. 29% தான் வரும். 29% இப்போ ஏடிஎம்கே அதை விட அதிகமாக வந்துரும் உங்களுக்கு. கொஞ்சம் வாங்கலாம், அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ரொம்ப நெக் டு நெக்கில் தான் இருப்பாங்க. ஓகே. டிவிகே இப்போ ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் போடுறாங்க சார். இப்போ டிவிகே 75,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு 200 ஓட்டாவது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது டிவிக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 1.55 1 கோடி 55ங்கிறது என்னுடைய நீங்க பாருங்க கிட்டத்தட்ட நியர்பை வந்துருச்சு. இப்போ இதுவே நீங்க பாத்தீங்கன்னா 32-33% வந்துருச்சு. 32 கரெக்டா வருது. ஷார்ப்பா 32 வந்துருதுல்ல. கரெக்ட் தான். அப்ப நீங்க டிஎம்கே ஓவர் ரூல் பண்ணுது அப்படிங்கிறீங்க. டிஎம்கே விட டிவிகே ஜாஸ்தி வாங்குதுன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். என்னுடைய கால்குலேஷன்ல அதானே சொல்றேன். நான் வந்து இதுதான் நடக்குங்கிற அது தெரியாது. நான் ஒரு மெத்தட் ஆஃப் கால்குலேஷன். நான் என்னோட ஓன்ல காமன் ப்ரெடிக்ஷன் அங்க இருந்த கிரௌடு அதை வச்சு நான் ஒரு அதெல்லாம் கிடையாது. நான் எந்த இதுவும் கிரௌடு வேற எந்த நம்பரும் எடுத்துக்கல. தேர்தல் கணிப்புக்கே நான் போகல. மாணவர்கள் ஜனத்தொகை இது ரெண்டை தான் நான் வச்சுக்கிட்டு பேசுறேன். திமுக விட டிவிக்கே இந்த வாட்டி அதிக ஓட்டு வாங்குது. பாஜக அதிமுக கூட்டணி அது சொல்ல முடியாது. அதான் சொல்றேனே, இது இந்த 2% எப்படினாலும் போலாம். இன்னைக்கு ஒரு 34ல் நிக்குது. அதுவும் நான் வந்து சரி பாஜக ஆதரவாளங்கிறதுனால கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கிறேன். அதிமுக கூட்டணிக்கு 34 அவங்க, அதாவது 1,75,00,000 ஓட்டு அவங்க கணக்கு 1.25 கோடி. இந்த ஓட்டை சொல்லி பர்சன்டேஜ் சொல்ல, மற்றவங்கலாம் பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க. சொல்கிறேன்னா இது ஒரு இந்த மெத்தடாலஜியில் இப்படி ஓட்டை வச்சு தான் சொல்ல முடியுது. அதனால் அவங்களுக்கு ஒரு 34, விஜய் ஒரு 32, திமுக ஒரு 29, சீமான் 5. 100 கோடினா 100 வரும். இப்படிங்கிறது இருக்குது. அப்போ இவங்க எல்லாரும் முன்ன மார்ஜினுங்கிறது 1%, 1.5%, 2% தானா? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு சீட்டில் வேணால் ரொம்ப பெரிய மார்ஜினில் ஜெயிக்கலாம். ஓவராலாக பார்க்கும்பொழுது பெரிய மார்ஜின் இருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப இப்போ 2-3 எலெக்ஷன்லேயும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோதான் சீட்டு படுதோல்வி போனாலும் பர்சன்டேஜாக ஓட்டுங்கிறது போன தடவை பார்த்தோமே 3% தானே. அதனால் இப்போ நீ 1/2% கூட வெற்றி தோல்வி மாறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. சார் ப்ராப்பராக ஒரு 2 இயர்ஸாக ஆஃப்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னே ஒரு ப்ராப்பராக டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி அதுக்கான எல்லா பிளான்ஸையும் போட்டு தொடர்ந்து கிரவுண்டில் இன்னும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணார், ஸ்டார்டிங் பண்ணார். ஆனால் கிரவுண்டில் டோர் டு டோர் கேன்வசிங்காக இருக்கட்டும், அந்த ஒர்க்ஸ் எல்லாம் டிஎம்கே ரொம்ப ப்ராப்பராக பண்ணாங்கல்ல. அதை விட இன்னொரு பெரிய வேலை பண்ணியிருக்காங்க. இந்த எலக்டரல் ரோல் மேனிப்புலேஷன் இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 65 லட்சம் எக்ஸஸ்ங்கிறது இவங்களுடைய தெலுங்குல வச்சு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், சோமேஸ்வர் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி தான் இந்த எலக்டரல் ரோல் அப்டேஷனில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது திமுகவுக்கு வேண்டப்பட்ட செங்கை செல்வத்துக்கு உடைய கம்பெனிங்கிறதையும் நம்ம சேனலில் தான் பதிவு பண்ணேன். ஸோ இன்னொரு புள்ளி விவரம் சொல்கிறேன், திமுக எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியும். இப்போ புது வாக்காளர்கள் வந்திருக்காங்கல்ல, நம்ம அர்ச்சனா பட்நாயக் சொன்னாங்க 27.5 லட்சம் புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறான்னா முதல் தடவையாக வாக்களிக்கிறவங்களுக்கு என்ன வயசு? ஒரு 19-20க்குள்ளே இருக்கும். 18 வந்தால் வாக்களிக்கலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் போன தேர்தல் எடுத்துக்கோங்க, 21ல் யார் வாக்களிக்க முடியாமல் இருந்திருப்பா? 17 வயசில் இருக்கிறவங்க வாக்களிக்கல. கரெக்டாக? அவனுக்கு இன்றைக்கி என்ன வயசு இருக்கும்? 5 வயசு கூட்டிங்கன்னா 22. அவங்களும் முதல் தடவையாக பண்ணுறாங்க. எஸ், 18, 19, 20, 21, 22 வயசு இருக்கிற அந்த 5 குரூப் இருக்குது பாருங்கள். இந்த 5 குரூப்பும் தான் இப்போ வந்து வாக்களிக்குது. அவங்க தான் முதல் முறையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. ஒத்துக்கிறீங்கல்ல? நான் என்ன பண்ணேன், 18 வயசு இன்னைக்கு இருக்கு இல்லையா, இவங்க எப்போ பிறந்திருப்பாங்க? 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் இல்லையா? அப்போ அந்த வருடங்களுக்கான பிறப்பு விகிதத்தை பார்க்கணும். கரெக்டா? இப்போ 18 வயசு 26ல் 18 அனலைஸ் பண்ணுறீங்க பிரபாகரன் சார். இப்போ நான் அதனால தான் சொல்கிறேன், என்னுடைய மெத்தடாலஜி தான் வேறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இதுக்கு நான் இந்த ஒருத்தாட்ட ஒப்பீனியனை கேட்டு நான் இது ஒப்பீனியன் போல இல்லை, பியோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இந்த தேர்தலில்
18 வயது ஆகக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு வாக்காளர் 2008 பிறந்திருப்பார். 22 வயசானவர் 4 பிறந்திருப்பார். 2004. ஸோ 2004, 5, 6, 7, 8 இந்த 5 வருஷத்துல தமிழகத்தின் பிறப்பு அப்படிங்கிறது தமிழக அரசு வெளியிட்டிருக்குது, இந்திய அரசும் வெளியிட்டிருக்குது. இயர்லி 53 லட்சம். அப்போ புதிய வாக்காளர்கள் நமக்கு 53 லட்சம் வந்திருக்கணும்ல. ஏன் 27 லட்சத்துல இருக்கு? 30 லட்சம் வாக்காளர்கள் எங்க போனாங்க? முதல் தடவை வாக்களிப்பவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆமா, வாக்கு எப்படியாவது வந்துடணும்னு மெனக்கிட்டு எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ற வைக்கிற எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். அந்த கேட்டகரியில 30 லட்சம் பேர் வாக்கு இல்லாம இருக்காங்கன்னா நம்ப முடியுதா? ஸோ இந்த வாக்குகள் எங்க போச்சு, இது எப்படி விடுபட்டு போச்சுங்கிறத நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா திருப்பி திமுகவில் தான் வந்து நிற்கும். அதுங்களும் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஏன்னா இது ஏன் அவங்க இது செஞ்சிருக்காங்கன்னா இந்த வாக்குகள்ல ஏறக்குறைய 80% டிவிகேக்கு தான் போகும். ஸோ இது ஒரு கேம் உள்ள. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்களுடைய அட்ராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிவிகே, 2வது சீமான், அதுக்கப்புறம் தான் திராவிட கட்சிகள். இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு. ஸோ புதிய வாக்காளர்கள்லாம் நம்ம தேர்தல் கமிஷன் சொல்கிறத எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். 18 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பு விகிதம் இருந்ததுன்னா அப்போ இன்னைக்கு அந்த 53 லட்சம் ஓட்டு இருந்திருக்கணும். அந்த 4 வருஷத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு அந்த பீரியட்ல அதான் இப்போ பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு வருது, ஒரு 10 வருஷத்துக்கு குறையுது. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 2004 இருந்து 8 வரைக்கும் உள்ள பீரியட்ல சராசரியா வருஷத்துக்கு 10.5 லட்சம் புதிய குழந்தைகள் பிறக்கின்றன. அப்போ 5 வருஷத்துக்கு போகும்போது 10ன்னா கூட 50 லட்சம், மொத்தத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 53 லட்சம் வந்திருக்கு. எங்கே போச்சு இந்த ஓட்டு? இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல திமுக ரொம்ப களத்தில் பணியாற்றி உத்தின்னு, இதுதான் அவங்க செய்கிற உத்திகள் ஒழிய அவங்க டோர் டு டோர் போனால் மட்டும் அவங்களுக்கு ஓட்டெல்லாம் விழுந்துடாது. விஜய் டோர் டு டோர் போகலைன்னாலும் அவருக்கு ஓட்டு விழுகுது. இப்போ நம்ம மட்டும் என்ன விஜய் ஆதரவாளரா? உங்களுக்கே தெரியும் என்னுடைய நிலைப்பாடு என்னன்றது தெரியும். ஆனால் உண்மையை தான் பேசி ஆகணும். இது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை காண தேர்தல். இந்த வாட்டி 2 திராவிடமும் வேண்டாங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த திராவிடியன்கிற வார்த்தையே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேருந்து அந்த டிஸ்கோர்ஸ்லேருந்து விடுபட போகிற நேரத்தில் என்னுடைய வருத்தம் எல்லாம் பிஜேபி வந்து ஒரு தவறான முடிவெடுத்து ஒரு அலையன்ஸ் போயிட்டாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு. ஏடிஎம்கே கூட வந்து நல்ல அலையன்ஸ் தானே சார்? ஏடிஎம்கே கூட இருக்கு சரி. ஏடிஎம்கேலாம் தப்பு, அது நல்ல அலையன்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தனியாக இருந்திருந்தாலும் இந்த மாற்றம்ங்கிற ஒரு ஒரு வேவ் கடைசி ஒரு 4 நாளில் தென்பட்டது பாருங்க. அப்போ நம்ம பொசிஷன் பண்ணியிருந்தா இன்னைக்கு விஜய்க்கு போகிற ஓட்டில் பிஜேபி ரொம்ப பெரிய லெவல்ல நம்மளும் எடுத்துக்கலாம். சரி, இங்க இவ்வளவு பெரிய விலை கொடுத்துருக்க பார்லிமெண்டோட அசெம்பிளியை கால்குலேட் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்ல மோடிங்கிற ஒரு ஃபேக்டர். நான் பார்லிமெண்ட்லயே சொல்ல போன அசெம்பிளி எலெக்ஷன் தானே சொல்றேன். இல்ல, இங்க நம்ம அசெம்பிளிக்குள்ள லீடரை கட்டமைக்கல சார். நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா மோடிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. லீடரை நம்ம ஒன்றும் கட்டமைக்கலங்கிறது அண்ணாமலை வந்து எல்லா தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு லீடர். போன அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் நம்ம அதை செய்யல. இந்த அசெம்பிளி எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் அண்ணாமலையே அப்பதான் வந்திருக்கிறாரு. அண்ணாமலை வந்து போன லோக்சபா எலெக்ஷனில் தான் ஒரு முழுமையான தலைவராக செயல்படுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அது அப்படியே தொடர்ந்து இருந்திருந்தா இன்றைக்கி வந்து அவர் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு, அதாவது மக்கள் வந்து ஒரு தட்டில் விஜய் தராசில் ஒரு தட்டில் விஜய் வைக்கும் பொழுது எதிர் தட்டில் யாரை வைக்கலான்னு பார்க்கும் பொழுது தகுதியான ஆள் யார் இருக்கிறார்? உதயநிதியை தான் பார்ப்பாங்க அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா, இல்லை எடப்பாடியை பார்ப்பாங்க, விஜயை பார்ப்பாங்க. அப்போ மக்களுக்கு வெறும் அந்த அவங்களோட மதிப்பீடு மாறும். இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு. விஜய்க்கு எதிரில் வந்து எடப்பாடியை வச்சு பார்க்கும் பொழுது வேற மதிப்பீடு வரும். அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதர் வந்து சரி இன்னொன்று நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து டெமோக்ரஸி சிஸ்டம் அப்படின்னு பேசினாலும் எல்லா டெமோக்ரஸிலையுமே ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இருக்கிற போது தான் அந்த கட்சியுமே வெற்றி பெற்றிருக்குது. சரி சார், பிரிஞ்சிரும்ல. போன முறை நம்ம பார்லிமெண்ட் ஆஃப்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டிசைட் பண்ணோம். ஒருவேளை ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணியிருந்தா ஒரு 11 கான்ஸ்டிட்யூன்சியாவது என்ன பண்ணியிருந்திருக்கலாம், வின் பண்ணியிருந்திருக்கலாம். பிஜேபி செகண்ட் வந்த இடங்கள்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கூட பாமகவுடைய ஓட்டு கன்சால்டேட்டடாக வந்துடும், அதிமுக ஓட்டு ரெட்டையில் ஓட்டு வந்துடும், பாஜக ஓட்டு வந்துடும்.
டிவிகே ஃபேக்டருக்கு அப்புறமா இவ்வளோ ஓட்டு ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்திருக்குன்னா இந்த அலையன்ஸ் தானே சார் காரணம். பிஜேபி தனியா இருந்தா இது கிடைச்சிருக்காங்க. நீங்க பழைய மாதிரியே அந்த பழைய பேக்ரவுண்ட்ல இருந்தே பழைய மாதிரியே யோசிக்கிறீங்க. நான் சொல்றேன், இது வந்து டோட்டலா மக்களுடைய மனநிலை. இது வந்து நான் இளைஞர்களை மட்டுமே வச்சு சொல்லலை. பெரியவர்களே கூட போதும்பா, இந்த 2 திராவிடங்களும் போதும், விஜய்க்கு போடுங்கிற அளவுக்கு வந்த ஒரு தேர்தல். விஜயை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? விஜயை பிடிக்குங்கிறதுக்காக இல்லை. இந்த 2 பேருக்கு மாற்று வேறு இப்போதைக்கு கண்ணில் இல்லை. அவங்களுக்கு சீமான் ஒரு மாற்றா அவங்களுக்கு படலை. ஏன்னா அவர் வந்து அவ்வளோதான், ஒரு லெவலுக்கு மேலே அவரால் வர முடியல. இந்த ஒரு வாய்ப்பு, ஏன்னா இந்த இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வாய்ப்பு இனிமேல் அடுத்த தேர்தலில் விஜய்க்கும் கிடைக்காது. அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். ஒரு பிஜேபி ஆதரவாளர்னா நான் சொல்கிறேன். சரி சார், இப்போ நம்பர்ஸில் எப்படி சார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது சீட்டில் என்னைய கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் இந்த போல் பண்டிட்ஸு, செஃபாலஜிஸ்ட்டு அவங்க தான் சொல்லணும். சொல்லலை, அவங்க சொன்னது தப்பாகிடுச்சுன்னா அது ஏன் அப்படின்னு ஒரு சாக்கு சொன்னால் அதெல்லாம் சொல்ல வரல. நான் சொன்னது தப்புன்னா தப்பு, அதோட விட்டுறணும். சரி, நீங்கள் இப்போ 1% 3 கட்சிக்குமே ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு தேர்தலில் எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, அதிமுக தோத்தாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது. ஆனால் அதிக ஓட்டு வாங்கியிருந்தாங்க, திமுக விட அதிக ஓட்டு. ஆனால் ஏடிஎம்கே தோல்வி அடைஞ்சு. அதனால ஐ திங்க் 2006 எலெக்ஷனா இருக்கலாம், மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக, அதனால சொல்லி இருக்கலாம். ஆகையினால இந்த சீட்டா மாறுறதுங்கிறது வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அந்த இதுக்குள்ள நான் போகலை. ஓட்டை கூட சொல்லிக்கலாம், சீட்டு சொல்ல முடியாது. சரி, இந்த 1%, 1.5%, 2% இந்த மார்ஜினில் ஏதாவது பெரிய சேஞ்சஸும் வரும்ல சார்? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். 1% வந்து இந்த மாதிரி 3-way கான்டெஸ்ட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஓகே, எந்த மாதிரியான மாற்றம் அது தெரியாது கண்டிப்பாக. ஆனால் பெரிய ஸ்விங் வந்து பெரிய லெவலில் இருக்கும். சரி, அது நம்பர் ஆஃப் அது என்ன நடக்கும்? அது என்ன நடக்கும் அதுதான் சொல்கிறேனே உங்களுக்கு. வந்து உடனே நீங்கள் சொல்கிற ஆப்ஷனில் என்டிஏ ஃபஸ்ட்டு வரணும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். நான் அப்படிலாம் சொல்லலை, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது பெர்சன்டேஜ் தான். இந்த பெர்சன்டேஜ் வாங்கி சீட்டு வாங்காமல் இருக்கலாம், அந்த இதுக்கு நான் வரல. சரி, பெர்சன்டேஜில் 3வது இடம் திமுக போயிட்டு 3வது இடம் திமுக போயிடுச்சு உங்களுடைய பாயிண்ட்ல. ஆமாம், ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுத்துக்கு இல்லை, ஆனால் சீட்டு நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 2ஆம் இடத்துல வந்த விஜயை விட திமுக அதிக சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புன்னா இருக்கலாம். எஸ், விஜய் 233 கான்ஸ்டியூன்சியில் போட்டிடுறாரு, அதனால பெர்சன்டேஜ் நிறைய இருக்கும், இருக்கலாம். இல்லை, நம்மளும் டிஎம்கேங்கிறது கூட்டணியை தான் நான் சொல்கிறேன், தனித்தனியாக சொல்லலை. 2 பிளாக்கை தான் நம்மளும் சொல்கிறோம். ஆகையினால இந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டை முடிவு பண்ண முடியாது. மீடியாவுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் இந்த எலெக்ஷனில் நம்ம தொடர்ந்து பார்த்த எலெக்ஷன்லேருந்து என்னை விட நீங்கள் நிறைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, எப்படி மாறி இருந்திருக்கு? அதாவது ஒரு தேர்தல், அது இந்த சமீப காலங்களாக இந்த லாஸ்ட் ஒரு தேர்தலுக்குமே ஒரு யூனிக்னஸ் உண்டு. அதை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நம்ம பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து அண்ணா காலம் வரைக்கும் உண்டான எலெக்ஷன் வந்து எதால் தீர்மானிக்கப்பட்டதுன்னா மைக் பேசி தான். அதுதான் பெரிய மீடியா. மைக்குக்கு அடுத்தது ரேடியோ. அது ரேடியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேர்தல் நியூஸ் வரும். கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் ரேடியோவில் பேச வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்ணா, கலைஞர் எல்லாமே ரேடியோவில் பேசியிருக்கிறாங்க. ஸோ மைக்கால் முடிவு செய்யப்பட்ட எலெக்ஷன் வந்து அண்ணா காலம் வரைக்கும். கலைஞர் எம்ஜிஆர் பீரியட் எலெக்ஷன் வந்து போஸ்டர், மைக்கும் இருந்தது, ஒரு போஸ்டர் கலாச்சாரம் வந்தது, கொடி. அதில் இந்த சின்ன ஸ்லிப்பு மாதிரி ஒரு கொடி கட்டுவாங்க தெரியுமா, ஒரு சணலில் அதை கட்டி ரோட்டுக்கு குறுக்க எல்லாம் கட்டும். ஆமாம், ரைட். நீங்கள் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா அது அப்படி ஏதோ ஷாமியானா கட்டின மாதிரி நிழலே விழாது, வெளிச்சமே விழாது, அப்படி ஒரு கொடி பறக்கும். இது ஒரு கலாச்சாரம். ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு கட் அவுட் கலாச்சாரம், பெரிய பெரிய கட் அவுட்ஸ் வந்தது. அந்த டயத்தில் தான் ப்ரைவேட் சேனல் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகிட்டு இருந்த ஒரு டைம். ஸோ அவங்க இதில் வரும்பொழுது கட் அவுட்டு ப்ளஸ் டிவி சேனல்ங்கிறது கொஞ்சம் இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சேனல் ரெண்டு தேர்தலில் ப்ரைவேட் சேனல்களுடைய ஆதிக்கம். யார் கையில் நிறைய ப்ரைவேட் சேனல் டைரக்டாகவும் மறைமுகமாகவும் இருக்குதோ அவங்களுடைய ஒரு
நரேட்டிவ் தான் வெளியே போய் சேருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் கூட பிரிண்ட் மீடியா ஸ்ட்ராங்காக இருந்தது. உதாரணமாக உங்களுக்கு 91லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும் பொழுது வாரந்தவராமல் பத்திரிகைகள் அவங்கள அதில் 2 பேர் சொல்ல விரும்பலை, வாரம் 2 முறை வரக்கூடிய 2 பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா விமர்சனங்கிற ஒரு பேரில் அள்ளி தெளித்தாங்க. அப்படி ஒரு விமர்சனத்துக்கு இருந்தது அப்படின்னா இன்றைக்கெல்லாம் திமுகலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கணும். ஆக அப்படி ஒரு இந்த பிரிண்ட் மீடியாவுடைய ஆதிக்கம் அன்றைக்கி அவ்வளோ ஜாஸ்தி இருந்தது. நீங்கள் எத்தனை பொலிட்டிக்கல் மேகசின் வந்தாலும் பெரிய அளவில் விற்பனையானது. இன்றைக்கி டிவியில் வந்து டிபேட்டு, அதுலேயும் 2-3 டிபேட்டு தொடர்ந்து வர்றதுனால டிவியும் போச்சு. இந்த தேர்தல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு சோஷியல் மீடியாலையும் பிரைமரி மீடியாலையும் வந்து அதனால் பல ஃபேக் வீடியோஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்ததுங்கிறது இது ஒரு முதல் முறையாக நடந்திருக்கு. அது அந்த வகையில் இந்த தேர்தல் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு தேர்தல்னு சொல்லலாம். அது போக இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அதையும் மாறி எவ்ரி ஜேர்னலிஸ்ட், எவ்ரி ஒன் ஆர் ஜேர்னலிஸ்ட், ஃபோன் இருக்கிற அது வந்து கரெக்டு தான். சோஷியல் மீடியாங்கிறது நம்ம ஒரு செல்ஃபோன் இருந்ததுன்னா நம்ம கையில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோ ஒரு டிவி ஸ்டேஷனோ இருக்கிற மாதிரி. அதனால் யாரால் அது சரியான முறையில் அதை பயன்படுத்த முடியுமோ அவங்க வெற்றி பெறுறாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இது இன்னும் இன்றைக்கி ஏஐ வந்து வர 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 இன்னும் அதுவும் எளிமையாகிக்கிட்டே வருது. அதனால் அதோடைய பெரிய லெவலில் அதோடைய தாக்கம் இனிமேல் வரத்தான் போகுது. ஆமாம், அதனால் நம்மளுடைய பிரச்சார உத்திகளையும் அதுக்கு ஏற்றபடி மாற்றிக்கிடணும். விட்டமின் எம்மால் மட்டும் எதுவும் சாதிச்சிட முடியாது, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அப்படி கொடுத்தா அப்படி ரொம்ப பார்க்க முடியுது இல்லை திஸ் டைம்? எங்கே இல்லை அந்த சேஞ்சஸை இந்த முறை ரொம்ப பார்க்க முடிஞ்சது இல்லை? பார்க்க முடிஞ்சது. இன்னும் சிலர் வந்து அந்த பழைய நம்பிக்கையிலேயே நம்ம இறச்சி விட்டால் எல்லாம் அள்ளிடலாம் அப்படிங்கிற இதில் செஞ்சிருக்கிறவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து 4ஆம் தேதி தான் பதில் சொல்ல முடியும். நன்றி சார், நிறைய தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. வணக்கம்.